அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மாடி தோட்டத்தில் அத்தி செடியில் ஒரு பழம் பழுத்து நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க. இந்த பழத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போவேங்க. வீட்லேயும் சாமி கும்பிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எல்லா பூச்செடிகள்லையும் நிறைய பூக்கள் பூத்துருக்குங்க. நேற்றே நான் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் ரோஜா செடிகளெல்லாம் எந்த அளவுக்கு பூக்களும் மொட்டுக்களும் இருக்குன்னு. அதனால் இன்னைக்கு நான் பட்டன் ரோஜா செடியை மட்டும் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. இதில் பாருங்கள் பஞ்சாக எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு. ஆனால் இடையில மொட்டுக்கள் இருக்கிறதுனால இதை என்னால் கட் பண்ண முடியலைங்க. 2 பஞ்சில் மட்டும் இன்னைக்கு ஒரு மொட்டுக்கள் இல்லாமல் எல்லாமே பூத்துருக்குங்க. இந்த 2 பஞ்சை மட்டும் நான் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமை செடிகளுக்கு உரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்குங்க. நேற்று பூத்த பூவில் எல்லோ கலரும் 7 days மட்டும் இன்றைக்கி சாமி கும்பிட வேணும்னு நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். மற்ற பூக்கள் எல்லாம் இன்றைக்கி பூத்த பூக்களுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.